வியூவர்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜுல்தி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா வாழைக்காய் பொரியல் பார்க்க போகிறோம். நான் பெரிய சைஸ் வாழைக்காய் 3 இது கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். ஆனியன் 1 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆயில் ஹீட் பண்ணி கடுகு கொஞ்சமாக போட்டு பொரிச்சிக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா 10 பல் பூண்டு தட்டி வச்சுருந்தேன். இப்போ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இப்போ ஆனியன் ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கறி லீஃப் ஆட் பண்ணிடலாம். இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வாழைக்காய் வெட்டி வச்ச வாழைக்காவை இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். டர்மரிக் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். பிரட்டியாச்சு. இப்போ சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் இப்போ நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்திருக்கு ஓரளவுக்கு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா பிரட்டிட்டோம். இப்போ சில்லி ஃப்ளக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காரம் எதுவும் போடல. இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் கொஞ்சம் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ 1 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி வச்சிடலாம். சூப்பராக வெந்திருக்கு. இங்கே நான் ஆயில் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆயில் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிரட்டினதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பூ இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருந்தேன். இப்போ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் பிரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ டேஸ்டியான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. ரசத்துக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இந்த வாழைக்காய் பொரியல். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.